Tamil short and senior February 2006 to February 2008 letter part 5 seconds left. Start. கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ராமசாமி சென்னை மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலாளருக்கு எழுதிய கடிதம். ஐயா, கடலூர் மாவட்டத்தில் சுனாமி பேரலைகள் தாக்கியதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதில் பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டனர். எஞ்சிய மக்களில் 30,000 பேர் அரசு முகாம்களில் தொடர்ந்து தங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்கி நிவாரண பணிகளை செய்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சிகிச்சைகளை அளிப்பதற்கு பல்வேறு குழுக்கள் அமைத்து செயல்பட்டோம். சுனாமியால் மக்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதை விட மனதளவில் அதிகமாக அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இருந்ததை நேரில் பார்த்ததால் அவர்களுக்கு இந்த நிலை உருவாகியுள்ளது. எனவே அரசாங்கம் மக்களுக்கு உதவிடும் வகையில் திறமையான மருத்துவர்கள் மற்றும் உளவியல் வல்லுநர்களை அதிகமான எண்ணிக்கையில் கடலூர் மாவட்டத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2006. ஈரோடு மாவட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இணையத்தின் செயலாளர் திரு மு. சுரேந்திரன் சென்னை கைத்தறி இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, ஈரோடு மாவட்டம் கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வறட்சியின் காரணமாக பருத்தி உற்பத்தி குறைந்து விட்டதால் நூல் விலை அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் துணிக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. அதனால் கைத்தறி துணி பெருமளவுக்கு தேங்கிவிட்டதால் நெசவாளர்கள் வேலையின்றி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அரசுதான் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை அரசு வழங்கும். அதற்கு தேவைப்படும் துணிகளை இப்பகுதியில் இருந்து கொள்முதல் செய்தால் நெசவாளர்களின் துயர் ஓரளவுக்கு துடைக்கப்படும். அதோடு நியாயமான விலையில் தேவையான நூலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்ததாக மகிழ்ச்சி அடைவார்கள். இதற்கு இயக்குனர் அவர்கள் அரசுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள February 2007. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு குமரன் சென்னை மருத்துவ கல்வி இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கோடை காலத்தில் ஒரு வகையான தொற்று நோயால் கால்நடைகள் பெருமளவில் இறந்து விட்டன. அதனால் அவற்றை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய சிலர் வாழ்க்கையை தேடி பிற மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். இவ்வாண்டும் அத்தகைய ஒரு
நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று மக்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தின் கடமையாக இருக்கிறது. கோடைக்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நோய் வந்தபின் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விட வருமுன் காப்பதே சால சிறந்தது. ஆகையால் இம்மாவட்டத்தில் உள்ள மருத்துவ குழுவினருக்கு உதவியாக தங்கள் கட்டுப்பாட்டில் வருகின்ற சிறப்பு மருத்துவர்கள் சிலரை அனுப்பி நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளித்து மக்களுடைய பீதியை போக்க ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2007 சங்கர் நகர் விநாயகர் ஆலய அறங்காவலருக்கு ராமன் சகோதரர்கள் எழுதும் கடிதம். அன்புடையர், ஆலயத்தைச் சுற்றிலும் கட்டிடங்கள் கட்டி அவற்றை கடைகள் வைக்க வாடகைக்கு விடப்போவதாக தெரிகிறது. அவைகளில் 2 வாடகைக்கு எடுத்து கொள்வது குறித்து இக்கடிதத்தை எழுதுகிறோம். நகரின் பல பகுதிகளில் நாங்கள் பல்பொருள் அங்காடிகள் வைத்து வியாபாரம் செய்து வருகிறோம். மக்களுக்கு தேவைப்படும் பொருள்களை வாங்கி வைத்து மலிவான விலையில் அவற்றை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வது மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளோம் என்பதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாடகை முன்பணம் மற்ற நிபந்தனைகள் குறித்து நேரில் பேசி முடிவு செய்து கொள்ள தயாராயிருக்கிறோம். ஆண்டுதோறும் வாடகை தொகையை அதிகப்படுத்துகிற முறையில் 10 அல்லது 15 ஆண்டு நீண்ட கால குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் நாங்கள் சம்மதிக்கிறோம். அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்ளும்போது ஆலயத்திற்கு நிரந்தரமான வருவாய் வருவதற்கு வழி ஏற்படும். அடிக்கடி வாடகைதாரர்களை மாற்றி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எங்கள் கோரிக்கையை பரிவுடன் கவனிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள February 2008 மானாமதுரை அண்ணா சாலையில் உள்ள தாமரை புத்தக நிலையத்தின் உரிமையாளர் திரு அன்பரசு, கும்பகோணம் பாரதி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எழுதிய 20 ஜூன் 2007 தேதியிட்ட கடிதம். அன்புடையர், தங்கள் கல்வி கூடம் கடந்த பல ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் மாவட்டத்தில் முதல் இடம் பெற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வழங்குவதாக அறிகிறோம். சுமார் 30 ஆண்டுகளாக மானாமதுரையில் சிறப்பாக இயங்கி வரும் எங்கள் புத்தக நிலையத்தில் அனைத்து புத்தகங்களும் எழுது பொருட்களும் உள்ளன. நாங்கள் பள்ளிகளுக்கு அளிக்கும் 10% தள்ளுபடிக்கு மேலாக தங்கள் பாரம்பரியமிக்க பள்ளிக்கென 5% கூடுதலாக தள்ளுபடி அளிக்க
தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தங்கள் ஆணை கிடைத்த 10 நாட்களுக்குள் அனைத்து பொருட்களையும் வழங்கிட உறுதி அளிக்கின்றோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.